இங்கு வருகிறதற்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 4வது பொதிகை புத்தக திருவிழாவில் மாவட்ட நிர்வாகம் பாபாசி இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில குரல்களில் பேச இருக்கிறேன். முதலாவதாக பட்டிமன்றத்தில் நடுவராக இருக்கக்கூடிய முன்னாடி இருந்த கோபா ராசமணி பேசுகிறார். ஒரு ஊர்ல மாமியாரும் ஒரு மருமகளும் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் புளிக்காரா அந்த புளியை நான் வாங்கணும்னு சொல்லிட்டு புளியை பரட்டி பார்த்து கையில ஒட்டிட்டதை மட்டும் கழுவி நான் ரசம் வச்சுட்டேம்மா அப்படின்னு சொன்னேன். கொஞ்சமாக ஊருக்குள்ள ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பேரெல்லாம் கழுவி வச்சுருந்தாக்கா 10 நாளைக்கு ரசம் வச்சுக்கலாமே, ஒரே நாளைக்கு ரசம் வச்சுருக்கேன்னா. கவி பேரரசு வைரமுத்து பேசுறார். இந்த உலகத்திலே இழந்து விட்டால் திரும்ப பெற முடியாதது 2 விஷயங்கள் தான். ஒன்று உயிர், இன்னொன்று காலம். கிடைக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி அதிகமான மதிப்பெண்களை எடுக்க வேண்டும் மாணவர்களே. மற்றபடியாக திருமதி இளம்பரை மணிபாகமா பேசுறாங்க. ஆற்றல் என்பது, அதாவது உணவு சக்தி என்பது ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிருக்கு போறதுக்கு தான் உணவு சக்தி. உணவை உட்கொள்வதன் மூலம் ஆற்றலாக கடத்தப்படுகிறது. நெல்லை எலி சாப்பிடுறது, எலியே பாம்பு சாப்பிடுறது, பாம்பை கழுவி சாப்பிடுறது. இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் உணவு சக்தி. இந்த உணவு சக்தியில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இந்த பல்லுயிர் தன்மை பாதிக்கப்படும். அதனால நம்ம சீர்கேடு அடையாம பாதுகாக்கணும். அடுத்தபடியாக திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமி பேசுகிறார். அப்பொழுது அனிமன் அங்கே தூதுவனாக சென்றார். அப்பொழுது கூறினார், இந்த பிறவிக்கு இடி மாதங்களை சித்தையாரின் கொடை என்று சொப்பன் தந்த வார்த்தையை திருச்செவி சாற்றுவாய். அடுத்தபடியாக ஒரு சில நடிகர்கள் கொத்தனாரா இருந்தாங்கன்னா எப்படி சின்ன கற்பனை. முதலாவதாக நடிகர் எம்.என். நம்பியார். இது வேலை பார்க்கக்கூடிய நேரமா? மணி எத்தனை ஆச்சு தெரியுமில்லை? மணி 10 ஆகும். இதுக்கு மேலே நீ சாத்த குறைச்சி பூச போறியா? தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த உடனே கரடியை பிடிக்க வச்சு ஒரு கொத்தனாரா மாத்திக்கிட்டேன். 4 காசு சேர்த்து உடனே கையில முடிக்க முடியவில்லை. சரியான நேரத்துக்கு வேலைக்கு வந்தா என் கம்பெனிக்கு வா, இல்லை கணக்க முடிச்சு போய்கிட்டே. அடுத்தபடியாக நடிகர் எம்.ஆர். என்னடா சிமெண்ட் விற்கக்கூடிய வலை தெரியும், மூட்டை 320 ரூபாங்கிறோம். இந்த வலையில் சிமெண்டெல்லாம் சுற்றிட்டு போனால் கட்டுமா? சிமெண்டையா சின்ன நடிகர் டி.எஸ். பாலையா. எவனாவது கலவை போட்டுப்பேன். ஒன்று சாந்த ரொம்ப கட்டியா குழைச்சு அனுப்பலாம், இல்லைன்னா சாந்த ரொம்ப தனியா குழைச்சு அனுப்பலாம். கெட்டுக்கு எப்படி குழைக்கணும், பூச்சிக்கு எப்படி குழைக்கணும் தெரியாதா? முதல்ல வேலையெல்லாம் நல்லா படிச்சுட்டு வேலைக்கு வாங்கப்பா. நடிகர் சிவாஜி கணேசன். அம்மா, நான் யார் வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் மணி ஒரு 11 மணி ஆகிட்டா ஒரு மனைவி டீ கொடுப்பாங்க. நான் ஒரு பெரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க ஏதாவது கவனிச்சாதான் நாங்க குடுக்குச்சு வேலை பார்க்க முடியும். நடிகர் சந்திரசேகர். எப்ப கொத்தனாரையா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வீட்டுக்காரங்க எனக்கு ஒரு ரூபா கூலியோட அவன் கையில் 500 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. அடுத்தபடியாக ஒரு சில நடிகர்கள் பேசுறாங்க. டி. ராஜேந்திரன். இந்த பாருமா, என் தோல்ல போட்டு வளர்த்த என் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, கேள்வி போயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் பயிர் போடலாமா செய்வேன். அப்படியாக உசிலமணி வர இந்த போனப்போ எனக்கு ஒரு கிராம் எதை இருக்க செய்ய எங்க வேணாலும் தூக்கிட்டு போறாங்க. ஆனா 30 கிராம் எடையுள்ள துணி கொஞ்சம் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. இங்க நெகிழி போய்கிறாங்க. சீர்கு கடைக்கு சத்யராஜ் கப்பா ஆயிரக்கணக்கான வரக்கிழங்கு நான் ஒரு நாளைக்கு வெட்டி வீட்டேன். ஆனால் ஆயிரக்கணக்கான வரக்கிழங்கு ஒரு நாளைக்கு வளர்க்க முடியுமா? நான் எதுவுமே சீர்கேட்டேன். அதை பார்க்கறத பார்த்தா எதிர்கால சக்கரிக்கா என்ன விதமான இன்னும் வாழும். அடுத்தபடியாக
ஒவ்வொரு சில நடிகர்கள் கிரிக்கெட் டீம்ல கேப்டனா இருப்பாங்கன்னா என்ற கற்பனை முதலாவதாக மம்முட்டியோட. நான் படிச்சு சொன்னேன். உங்களை யாராவது நீங்கள் கேட்டீங்களா? யாருமே கேட்கல. அரசியல்வாதிக்கு சிபாரிசு செய்யணும், இல்லை அதிகாரிக்கு சிபாரிசு செய்யணும். எங்களோட தகுதிக்கு திறமை இல்லாத டீம்ல சேர்க்க வேணாம் சொல்றேன். நீங்க இப்ப சேர்த்த அரசியல்வாதி சிபாரிசு யாரும் சேர்த்த டீம்ல சேர்த்த வேணாம். 2 கோஷ்டியை உள்ளாக்கி போயிடலாம். எல்லாருக்கும் சேர்ந்து விளையாட்டா நம்ம கப்பு ஜெயிக்க முடியும். அடுத்து கமலஹாசன். நான் முதல்ல படிப்பு படிச்சோம். உங்களை யாரும் கேட்டீங்களா? யாருமே கேட்கலாம். அரசியல்வாதிக்கு சிபாரிசுலையோ எல்லா அதிகாரிக சிபாரிசுலையோ தகுதியும் திறமையும் நாம் ஒரு சேர்க்க சொல்றோம். யாருமே நீங்க கேட்கலாம். இப்பப்பா 11 பேர் விளையாட டீம்ல 2 போஸ்டியை உண்டாக்கிட்டு போயிட்டு அடுத்தபடியாக ஜனகராம் சொல்றார். ஒரு போதத்தை 6 பாதுன்னு சொன்னாங்க, இப்ப ஒரே ஒரு பாதை கொண்டத்தை விளையாடுன்னு சொல்றாங்க. அப்படியே ஆர்எஸ் மனோகரின் படத்தில் வில்ல நடிக்கிறார். எல்லாரும் கவனமா கேட்டுக்கோ. எதிர்த்தீம் காரை பேட்டிங் பண்ணும் போது நாம பந்த பிடிக்கிற மாதிரி பாவலா மட்டும்தான் பண்ணணும். ஆமா, பிடிக்க கூடாது. ஏன்னா நான் மேட்சை பிடிச்சு பண்ணியிருக்கேன். நாம விளையாட்டுல விட அதுல பணம் அதிகம். அடுத்தபடியாக நடிகர் அசோக்குமார். அவன் பேரா எல்லாருமே பின்னாடி அந்த பக்கம் கோயில். நீ யாரு? விராட் கோயிலா? பின்னாடி கோயில். எல்லாருமே போயிட்டாக்கே, நீ மட்டும் ஏன் போக மாட்டேங்கிற? சார் நான் அப்பயே சார். அப்படியா? அப்படியே நடிகர் சாரவாசன் ராக்கெட் எப்படி எவ்வளவு சொல்றாங்க. ராக்கெட் இப்போ ஒரு பவர் பாயிண்ட் பார்க்கணும். இந்த பவர் பாயிண்ட் தான் ராக்கெட் எப்படி ஏவுறாங்க. இந்த ராக்கெட் ஏவுறதுல நியூட்டனுடைய 3வது இயக்க விதியும் நேர்கோட்டு உந்த அழிவுடைய விதியும் பயன்படும். ராக்கெட்ல முதல்ல எரிபொருளை நிரப்புறாங்க. பிறகு இந்த எரிபொருள் எரியூட்டப்படுகிறது. நிறைய குறைய அதனுடைய திசை வேகம் அதிகரிக்கிறது. சூரியராஜன். மனுஷனே தெய்வம் அவனுடைய குணம் என்னைக்கு பெற்ற அன்னைக்கு உத்தம புத்தி வேறு எங்க ஊரு இருந்தா வசந்த பாடிக அந்த வீட்டில் நிமிஷ கூடி இருக்கும் வசந்த பாடிக. அடுத்தபடியாக நடிகர் பழம்பெரும் நடிகர் எம்.கே. ராமராவ். 14 ஆண்டுகளுக்கு 14 நாட்கள் போல் முடித்து விரைவில் திரும்புகிறேன் அம்மா. பாரதி ராஜா டைரக்டர். என் எளிய தமிழ் மக்கள், கிராமத்தின் தெருக்களிலே பாவம் படித்துக் கொண்டிருந்த பாரதி ராஜா இப்பொழுது நகரங்களில் ஒவ்வொரு வீதிக்கும் வந்து உங்களை வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு முத்தமிழாகிய டாக்டர் கலைஞர் பேசுறாரு. அன்பாக உறவுகளை, நீங்கள் எங்கே சென்றார்களே நெகிழ் பைகளை உபயோகித்தார்கள், மஞ்ச பைகளை எடுத்து சென்றால் இந்த பூமி வாழ்வனாக இருக்கும். அனைத்து உயிர்களை விட மனிதன் மட்டும்தான் இந்த பூமியை அளவுக்கறிவாக வாழ்வட்டுகிறார். இந்த பாசுபாடு, நீர் பாசுபாடு, நிலம் பாசுபாடு மற்றும் காற்று பாசுபாடு போன்றவற்றை ஏற்பட்டால் இந்த பூமியை நீங்கள் காக்க வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். முடியாது. ஒரு சின்ன குழந்தை அழுது பேசும். அத்தனை ஏரோப்ளேன் மேல போறப்போம். ஏரோப்ளேன் தலையில இறங்க. எனக்கு பேச வாய்ப்பு மாவட்ட நிர்வாகத்திற்கும் பள்ளிக்கல்வித்துறை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. அடுத்து வரும் காலங்களில் இதை புத்தகத்தோடு வாசிப்போடு இணைத்து உங்களுடைய குரலை இங்கே வழங்கினால் இன்னும் உதவியாக இருக்கும்.